விழுகிறான் என்ன. அப்போ இது எல்லாத்தாலையும் அடுத்த சந்ததி ஒன்று பாதிக்கப்படுதுன்றது நோக்கம் இல்லை. உங்களுக்கு யாரோ ஒருத்தனை அடித்து விழுத்திட்டோம்ன்றது தான் பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொன்னால் அந்த என்ன நெல்லுக்கு விடுற தண்ணி புல்லுக்கும் வர மாதிரி யாரோ ஒருத்தன் கொடுக்குறதுல இன்னொருத்தன் பயன்படுறான்ன்றதை யோசிக்க இல்லை. 2 பேரை விழுத்திட்டான், நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டீங்க, 4 கமெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டீங்க, நீங்கள் பெரிய ஆக்கள் ஆயிட்டீங்க, அவ்வளோத்தோட காணும் உங்களுக்கு. அவ்வளோதான் உங்களோட விருப்பமும் ஆசையும். அப்படித்தான் இந்த ஒரு சமூகம் போய்கொண்டிருக்கேன்னா. டிகே கார்த்திக் ஓகே, அங்கே கீழே போட்டிருக்காங்க. அவன் 4 டியூட்டரியனா வச்சு நடத்தி கொண்டிருக்கான். அவன் என்ன செஞ்சான் என்ன செய்யலைன்றதை விட 4 டியூட்டரி வச்சு நடத்தி கொண்டிருக்கான். ஒரு சந்ததியை வளர்த்து கொண்டிருக்கிறான் என்ன. அதை ஒரு தானே அடித்து உளுத்தி போட்டு அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி காய்ச்சி கொண்டிருக்காங்க. அந்த எல்லா நேற்றுங்கண்ணா அந்த வெள்ளத்தவங்க அதை பெரிய கதை காய்ச்சி கொண்டிருந்தாரு. கேட்கணும் என்ன காய்க்க போகிறேன். இங்க ஒரு ஆள் வந்திருக்கார். கதைங்க பிரதர், மேல உங்களுக்கு மேல இருக்கிற கதைங்க பிரதர். கதைக்கிறதுக்கு தான் வந்தீங்க. வணக்கம் 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 கோப்ரா. அதிசயம் சொல்லுங்க ப்ரோ. சரி. இல்லை, நான் கதைக்கு வந்த விஷயத்தையே மறந்து வரணும். இப்போ இதுக்கு முதல் போன வாக்குவாதத்தில் இல்லை என்னடா இந்த விஷயத்த 4-5 கோணத்திலிருந்து நான் பார்த்தேன். நான் எனக்கு ஒரு இதையும் பர்சனலாக தெரியாது தானே பார்த்தேன் நான். ஆனால் இந்த இதுக்கு பின்னால் இருக்கிற இந்த சதுரங்க விளையாட்டு ஒன்று ஓடிக்கொண்டிருக்குன்னு தான் என் இதில் படுகுது. என்ன சொன்னால் ஒரு ஆள் வளர்ந்து வரைக்குள்ள தட்டி அடித்து மடக்கிறது அது எங்கள்ட இதுலேயே இருக்குது, ரத்தத்துலேயே இருக்குது. அப்போ அந்த ஒரு விதமாக தான் இந்த தம்பியும் மாட்டியிருக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் இதை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கதைச்ச அடுத்த நிமிஷமே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதுக்குரிய எந்த விதமான ஆதாரங்களும் இப்போ இதில் பார்த்த மாதிரி இப்போ அவற்றை எத்தனை விதமான கதைகள் வந்துகொண்டே இருக்குது. தளங்களில் இத்தனை கோடி இருக்குது, இத்தனை இதில் வீடு வச்சிருக்கிறார், இத்தனை இதில் இருக்கிறார் என்றதுக்குரிய இதுகள் தரவுகளை சொல்லி கொண்டிருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வரவு காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் இல்லாமல் அவர் தொடர்ந்தும் காலம் அது அங்கே அடக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் இந்த 19ஆம் தேதி வரைக்கும் வெளியில் வராமல் வச்சிருக்கணுன்றது தான். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் முன்னாள் டாக்டர் பொறுத்தவரையில் இவர் தனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, தனக்கு எதிரியாக வந்துடுவாரோ இல்லை தனக்கு ஒரு இது தன்னை போல இவர் வந்துடுவார், தன்னை மிஞ்சிடுவாரோ, இதில் தான் இல்லாமல் காணாமல் போயிடுவேன்ற ஒரு இதாக இருக்கலாம் தான் என்ற ஒரு வெளிப்பாடு. அதை விட அந்த ஒரு வீடியோ பார்த்து நான் அந்த ஐஸ்வர்யா ராய் என்ற வீடியோ அதை பார்த்து நான் அதில் அதை இன்னத்துக்காண்டி அவர் அதை சொல்கிறாருன்ற விஷயமே 100% ஆட்களுக்கு அது விளங்கே இல்லை. அவர் அதை சொல்ல வந்ததே உன்னை வச்சு நான் எந்த தளத்தை ஓட்டே இல்லை என்ற ஒரு விஷயத்தை தான் அவர் அதில் சொல்ல வாரார். ஆனால் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ அவற்றை 5வது தரம் அவர் அந்த வீட்டை போயிருக்கலாம் இந்த வீடியோடு பட்டிருக்கு. அதுக்கு முதல் 4 தரம் போயிருக்கிறார். 5வது தரம் போயிருக்கலாம் இந்த வீடியோடு பட்டிருக்கு. 6ஆம் தரமும் போயிருக்கிறார் அதுக்கு பிறகு. அது இன்னும் அந்த வீடியோ இன்னும் வெளியில் வரையில. அதுக்கு முன்னே அவர் உள்ள போயிட்டார். 6ஆம் தரம் போய் ஒரு 60,000 ரூபா காசு அந்த குடும்பத்துக்கு கைமாற்றப்பட்டிருக்கு அவரால். அது வெளியில் இருக்கணும் இவர் போயிட்டார். அந்த 5ஆம் தரம் போய்க்குள்ள அவர் அந்த குடும்பத்தில் ஒரு அந்த நோமல் இதுக்கு வந்துட்டார். முதல் தரம் போய்க்குள்ள தான் ஒரு இப்படி கேட்டிருந்தால் அதை நாங்கள் அது ஒரு இதாக பார்க்கணும். 5ஆம் தரம் போய்க்குள்ள அவர் அந்த குடும்பத்தோடு ஒரு ஆள் மாதிரி சேர்ந்துட்டார்ல. ஒரு தங்கச்சியை பார்த்து நான் சொல்லுவேன், இப்போ நான் கொப்பரா ஒரு ஆளுக்கு ஆன்சர் பண்ணிச்சுதே என்ன தங்கச்சின்னா நான் இப்படி சொல்லி ஒரு ஆளுக்கு ஆன்சர் பண்ணிச்சு. அதை மாதிரி தான் அவர் அந்த 4ஆம் தரம் போய் 5ஆம் தரம் போய்க்கலாம் அந்த கூச்சம் போயிடும். நாங்களும் ஒரு அந்த குடும்பத்தில் ஒரு ஆட்கள் ஆயிடுவோம். அப்படி கேட்கல தான் அப்படி ஒரு சம்பாஷணை நடந்திருக்குது. அந்த சம்பாஷணை பிறகு அதை அந்த சம்பாதனை ஒரு பிள்ளையான சம்பாதனைண்டா அதை எஸ்கே அதில் வெளியில் தளத்தில் வெளியில் விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவரை விட்டதைத்தானே இப்போ தூக்கி வச்சுருக்கு. அவர் விடையில்லைன்னு சொன்னால் இது எல்லாம் யாருக்கு தெரியும்?
எப்படி வந்திருக்கும்? அப்ப அதை வச்சு ஒரு கேஸா கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால் இதுக்கு பின்னாலே இவ்வளவு சதிகள் இவ்வளவு வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு. அது நடந்து கொண்டே இருக்கு, இன்னும் இருக்கும். இந்த இந்த வேட்புமனு தாக்கல் வரைக்கும் ஆனா இது வேட்புமனு தாக்கல் மட்டும் இல்லைன்னா இதுன்ற பிரச்சனை ஒரு பாரதூரமான பெரிய ஒரு பிரச்சனை போய் அவங்க எதிர்பார்த்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அது விளங்காத ஆக்கள் தானன்னா திருப்பி திருப்பி கேட்டு கொண்டிருக்காங்க. உண்மைதான். என்னன்னு சொல்லிச்சுனால் இவ்வளவு காசு இல்ல காசு கொடுத்தது மட்டும் இல்லைன்னா அவங்க கனவேற்ற நோக்கம் இனிமேல் புலம்பெயர் தேசத்திலிருந்து எந்த ஒரு நிதியும் ஸ்ரீலங்காவுக்கு ஈழத்துக்கு போயிடக்கூடாது. ஈழத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிறவன் பொருளாதாரத்தை பலப்படுத்திடக்கூடாது. அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல பல பேருக்கு பிரச்சனை என்ன நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னா இது கொடுக்கறவன் எல்லாரும் என்ன யோசிப்பானண்டா, நான் கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகுதுன்றதை யோசிச்சு கொடுக்காம விட்டானேண்டான்னா அங்கேயும் பிரச்சனை இல்லாம போச்சேன்டா இங்க கன பேருக்கு வயிற்றுக்கு பிரச்சனை என்ன இல்ல அதை விட வேற விதமாயும் பார்க்கலாம். அவளை காசையும் எனக்குள்ள தாங்கோ, என்னெடுத்து தாங்கோ, நாங்கள் செய்வோம். ஏன்னா இது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அடிச்சு வச்சு கொடுக்கப்பட்டது. கொடுத்து நொந்தவன் திருப்பி கொடுக்க மாட்டானா? கொடுத்தது தண்ட காசு ஏமாத்தப்பட்டுன்ற மனநிலையை ஒருவனுக்கு உருவாக்கிட்டா அவன் திருப்பி அந்த நிதியுதவியை செய்ய மாட்டான். அந்த ஒரு மனநிலையை ஏற்படுத்துறதுதானா இதுல கனவேற்ற நோக்கம். நீ கொடுக்குற காசு எல்லாம் அங்க வீணா போகுது. உன்னட்ட காசு வேண்டவன் தான் கோடீஸ்வரன் ஆகிறான். ஆனா நீ கொடுக்குற காசு இன்னொருவன்கிட்ட போய் செய்யற இல்லைன்ற மனநிலைய உருவாக்கிட்டாலே இங்க இருக்கிறவன் யாருமே அந்த நிதி உதவியை செய்ய மாட்டான். அந்த ஒன்றுதானன்னா மெயின் நோக்கம். அந்த நோக்கத்துல வெற்றி வந்துட்டா இங்க இருக்கிறார்களுக்கும் அங்க இருக்கிறார்களுக்குமான தொடர்பு 70% துண்டிக்கப்பட்டுரும். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டாலே அது ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனை. என்ன அதோண்ட உருவாக்குறதுக்கு இது நாங்க நெக்கிறத விட ஒரு பெரிய ஒரு வழியால ஒரு சதுரங்க வேட்டை என்ன இது. சரி, ஓகே. இப்போ அதை விட எல்லாத்தையும் விட இப்போ ஒரு மாசத்துக்கு முதல் எங்கள்ட பாராளுமன்ற உறுப்பினரால ஒரு ஓங்கி உச்ச தொனியில கதைக்கப்பட்ட ஒரு விஷயம், என்னிட்ட தாங்கோ என் ஆக்கள் வெளியில என் சகோதரங்கள் என் அண்ணா தம்பி அக்கா எல்லாரும் இங்க இவ்வளோத்தை உணர்ந்து போடுறாக்கிறேன், நான் இந்த நாட்டை இப்படி கட்டி காட்டுக்கிறேன், நான் இப்படி செய்து காட்டுறேன். அதன் அர்த்தம் அதன் இதுகள் எல்லாம் என்ன என்று சொன்னா இது எல்லாத்தையும் கூட்டி ஓகே நாங்கள் ஒரு இங்கிருந்து போற எங்களை அந்த திசை திருப்புறதுக்கு அந்த இவையெல்லாரும் எங்க போனவ இந்த 15 வருஷம் கடந்த 15 வருஷத்துல எங்களுடைய ஆக்கெல்லாம் இப்படி எல்லாம் அவரு கேட்கல. இப்ப இன்றைக்கு அது கிருஷ்ணாண்ட தப்பு தவறு எனக்கு தெரியாது. அப்ப நான் அதை பற்றி கதைக்கவும் முடியாது. ஆனால் அவர் செய்த விஷயங்கள் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். இன்றைய நேரத்தில் நிறைய காலமா பார்த்து கொண்டான் வந்தேன். அப்ப அதை பற்றி எல்லாம் கதைக்கிறாங்க அங்க ஒரு தடமே வரையில. ஆனா இப்ப என்னன்னா எங்க அந்த நிதி அவ்வளோ நிதியையும் வேற விதமா திருப்பி திசை மாற்றி தங்கள்ட கைகளால் எடுக்கணும்ன்றதான் அதன் ஒரு நோக்கமா இருக்குன்னு நான் எனக்கு பாருங்க. இப்ப எங்களை பிரிச்சு வைக்க கடைசி வரையும் வேலை முடியாது. சரியோ? ஏனென்றுனா இந்த எஸ்கே கிருஷ்ணா அண்ணா இன்னொரு யூடியூபர் சொன்னது, நான் இந்த இதுல இருந்து விலக போறேன், ஒரு எம்பியோட பேர் ஒன்று சொன்னது, அவர்கிட்ட போய் கேளுங்க உதவி செய்வாருன்னு சொல்லி சொன்னது. அது பார்த்தேன் நீங்க தங்கச்சி என்ன நினைக்கிறேன், அது பார்த்தேன். ஆனா என்னன்னு சொல்லுச்சுன்னா அது ஒரு ஆதங்கம். அது என்னன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் என்னச்சுன்னா அதை அப்படி சொல்லி அதுவும் ஒரு சப்போர்ட் மாதிரி, அதுவும் ஒரு என்னன்னு சொல்ற எதிர்த்தாக்குதல் மாதிரி தான் நான் அதை எடுத்தேன். நான் என்னச்சுன்னா இப்படி சொன்னால் எங்கள்ட ஆக்கள் அந்த இவருக்குரிய இதை கூட்டலாம் என்றும் இருக்கலாம், அப்படியும் பார்க்கலாம். அப்படியும் பார்க்கலாம். ஆனா இப்போ எஸ்கே கிருஷ்ணாக்கு ஒரு ஆதரவு தரணும், யூடியூபர்ஸுக்கு கண்டு ஒரு ஆதரவு தரணும்னுச்சுன்னா இப்படி ஒன்றை செய்தால் அந்த அதில் உதவி எடுக்கிற ஆக்கள்ன்ற இதெல்லாம் அவைக்கு சாதாரணமாக போகும்ன்றதுக்காண்டி சொல்லலாம். அது எங்களுக்கு அது அவர் சொல்லட்டும். ஆனால் இப்போ என்னென்னா இந்த நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா இந்த எஸ்கே கிருஷ்ணாவோ இந்த யூடியூபர்ஸ் வரக்கு முன்னமே எங்களுடைய ஆக்கள் எங்கள்ட இங்க வெளிநாட்டில இருந்து உதவிகள் அங்க போய் கொண்டுதான் இருந்தது. இது இந்த எஸ்கே கிருஷ்ணா இந்த இதெல்லாம் கடைசி 5 வருஷத்துக்கான இந்த விஷயம். ஆனா 15 வருஷமா இங்க இருந்து உதவிகள் அங்க போய் கொண்டுதான் இருக்கு, சும்மா இல்லை. ஏதோ ஒரு வழியால. ஆனா இப்ப இது வந்தா பிறகு கொஞ்சம் விரிவடைஞ்சு தேவைகள் அறிஞ்சு எல்லாரும் உதவி செய்யக்கூடியதா இருந்தது.
அதுக்கு முதல் எங்களுக்கு சொந்தக்காரர் ஓகே இந்த அண்ணா தம்பி அதுக்கு பிறகு அவைக்கு தெரிஞ்சாக்கள் அப்படி அப்படின்னு சொல்லி எங்கண்டாக்கள் சும்மா இருக்கல இங்கேருந்து வெளியில இருந்தா இருக்கிறார்கள் எல்லாரும் உதவி செய்து தான் இருந்தவன். இப்ப திடீரென்று இப்படி வந்த உடனே திடீரென்று இப்ப இவற்ற வளர்ச்சியும் இவற்ற ஆடம்பரமான ஒரு போக்கும் எல்லாத்தையும் பார்த்த உடனே பிறகு கொம்பேனஸ் வந்துட்டுது, பிறகு அதுக்குள்ள போட்டி வந்தது, பிராம வந்துட்டுது. அதிന്റെ விளைவு தான் இப்ப இப்படி வந்து நிக்குது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அதை விட இன்னொரு விஷயம் வெள்ளன கொப்ரா சொன்ன மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு. 500 குடும்பத்துக்கு உதவி செஞ்சா ஓ அவ்வளவு பேரும் கிருஷ்ணாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தானே, ஓட் போடுவாங்க. அது மட்டும் இல்ல அன்றைக்கு இப்ப கொப்ரா சொன்ன மாதிரி என்னன்னா கொப்ரா சொன்ன மாதிரி என்னன்னா அந்த 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 கொடி அந்த வீடியோ எடுத்து போட்டதும் அந்த கொடியை தூக்கி கொண்டு ஓடினதும் அந்த குறிப்பிட்ட நபர் தான் அவர் யோசிச்சு கொண்டு இருந்தவர். ஓகே தான் இப்படி ஒன்று இருப்பேன், அப்ப எனக்கு என்னத்தான் இவ வச்சிருப்பினம் எங்களுக்கு எதிராக யூஸ் பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுன்றீங்கள. இப்படி ஒரு ஆள் கொடியை தூக்கி ஓடனோடனே அவருக்கும் ஒரு ஒரு பயம் வந்துட்டுது. ஓ என்ன விட்டுல அவருக்கு தண்டனிலமே தனக்கு அவரை கேள்வி கேட்கறாங்க, எவ்வளவு கேவலப்பட்ட பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் போய் பாராளுமன்றத்துல அதுதான் அதைத்தான் நான் இன்றைக்கு இதுக்கு முதல் நாள் கொஞ்சத்துக்கு முன்ன ஒரு தளத்துல போய் கதை கேட்கல என்ன கலைச்சி விட்டாங்க ஓடன்ட்டு. என்னடா நான் அப்படி காய்ச்சி போனேன்டா நான் சொன்ன அதுல சொல்ல வந்து ஒரு விஷயம் சிம்பிளா சொன்னான். ஓகே நான் அந்த பிள்ளைக்கு நீ ஒரு அண்ணன் மாதிரி இல்லாட்டி ஒரு அப்பா மாதிரி இல்லாட்டி ஒரு மாமா மாதிரி இருந்திருந்தா நீ முதல்ல என்ன செய்திருப்பேன், நான் ரெண்டா சொல்லியிருப்பேன் ஜவாபில் இப்படி எல்லாம் உன்னை பற்றி இப்படி வந்திருக்குது, நீ இப்படி செய்யாத, இனி இதோட நிப்பாட்டு என்று சொல்லி போட்டு அதுக்கு நிப்பாட்டு இல்லைன்னா அதுக்கு பிறகு இன்னொரு நடவடிக்கை எடுத்து அதுக்கு பிறகு போய் நீ கொண்டே பாராளுமன்றத்தில் காய்ச்சிருக்கலாம். இதை கொண்டு நீ என்ன செய்யிருக்காண்டா இங்கண்ட பிள்ளைய கொண்டு நீ வித்திருக்க, உண்ட சவரத்தை கொண்டே வித்திருக்க. பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, இதெல்லாம் கதைக்கிற கதையான நீ கொண்டே வித்திருக்க. ஆனால் உன்னை நீ முதலாவது விஷயம்னா அவன் அந்த பார்லிமெண்ட்ல போயின்னா கிள்ளஞ்சியா வித்து கிடக்குண்ணா. அதான் அது மட்டும் இல்ல கொஞ்சம் மட்டும் இல்ல ஒரே ஒரு பதில் ஈழத்தை வித்து கிடக்கு இல்ல பிறங்குவார். அப்ப அவர் தெரியல உன்னை நீ அங்கால என்னோடத்துல வித்து கொண்டு இருக்கிற, அது உன்னோட ஒரு ஆளை கூட்டி கொண்டு திரிகிற, 24 மணி நேரம் கூட்டி கொண்டு திரிகிற தங்கச்சி என்ற. ஆனால் எங்க போனாலும் அந்த தங்கச்சி என்னோடய இருக்குது. அதை விட நீ இதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு வீடியோல வந்து சொன்னி எனக்கு என்னோட வேலை செய்தவ எனக்கு தங்கச்சி மாதிரி என் மகனை நான் அவகிட்ட தான் விட்டு போறான்னு. இப்ப பார்த்தா அவ பிள்ளை வைத்து கொஞ்சம் நிக்கிறா அந்த பிள்ளைய. அப்ப எந்த தங்கச்சிக்கு அண்ணன் பிள்ளை கொடுத்தோன்னு சொல்லி அது அப்ப வேணா மகாவம்சத்தை நீ சரியா நீதான் ஒரு ஆள் மகாவம்சத்தை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற. மகாவம்சத்தெல்லாம் சொல்றது கோனிக்கும் சௌரத்துக்கும் பிள்ளை வந்தான்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அப்ப அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இப்ப எந்த பிள்ளைகளை கொண்டு எங்கள்ட பிள்ளைகளை கொண்டு நீ வித்து கொண்டு ஊர் எல்லாம். அப்ப அதை நான் சொல்ல போன உடனே என்ன தூக்கி எறிஞ்சு விட்டாங்க தளத்துல இருந்து கதைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி எனக்கு சரியான இதா போயிட்டுது. வெளியில வெளியில வரணும் விளங்கல என்னண்டு யோசிக்கிறதுக்கு எங்களவனுக்கு மூளை இருந்தா நாங்களே இப்படி இருக்கிறோம். அதுவும் சரிதான். எதுக்காக நடக்குது எப்படி நடக்குது இதெல்லாம் யோசிக்கணும், அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. சாப்பிட்றேன் இருந்தும் நான் ஒரு சில விஷயங்கள் பேசுறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, நான் கிருஷ்ணாக்கு ஆதரவு இல்லை, ஆனா நான் புலிக்கு எதிரி. அதனாலதான் கிருஷ்ணாட சைட்ல நான் நிற்கிறேன். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, சிங்கக்கொடி தூக்கினத்தால கிருஷ்ணா தாக்கப்பட்டார்ன்றதுதான் 100% உண்மை. சரிதானே? அந்த சிங்கக்கொடியை தூக்கினத்தால தாக்கினது யாருன்னு சொல்லி சொன்னா, புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற இந்த கொடிகார புலிகள், புலிக்கொடியை கொடியில ஆட்டுறது முண்டியல் தூக்குற புலிகளும் தான் சரியான கிருஷ்ணாவை டார்கெட் பண்ணது. அதனாலதான் நான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்ல நிற்கிறேன். இதுதான் உண்மை. நன்றி கோப்ரா. எல்லாரும் சேர்ந்து எங்களோட மக்களை வாழ விட மாட்டாங்க அண்ணா. அதான் நடக்கும் பாருங்க நீங்க. அப்படி கடைசியிலே அதுதான் நடந்து கொண்டு இருக்கு. அது நடக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கடைசியில் போய்க்குள்ள அது அப்படி நடக்கிறே இல்லை, அது அப்படி நடக்காது. இப்படியோ எல்லாரும் தான் சேர்ந்து பார்த்தது தானே, அப்படி எல்லாம் மாறாது. அது இப்படி ஒரு இடத்துல மாறும்.
அப்படியோ எல்லாம் சரியாத்தான் நடக்கும். நெடுக ஒரே மாதிரி நடக்கிறே இல்லை. ஏத்தாவும் இருக்கும், தாழ்வும் இருக்கும். என்ன எல்லாரும் ஒரு தடவை என் சத்தத்தை காணல, நித்திரியோ நேரம் போச்சோ? அப்படி இல்லைண்ணா, இந்த லைவ்ல வந்து அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. பேசுற ஒரு ஆள் 2 பேருண்டா, ஒரு ஆள் 2 பேர் தான் பேசுவாங்க. ஓகே. உனக்கு அவ்வளவு அக்கறை எங்கட மக்களை பற்றி யாருக்கு அவன் சொல்றது? எனக்கு தான் சொல்றான். யாழ்வண்ணி என்று என்ன அப்ப அவனுக்கு இருக்கிற மாதிரி அவன் தான் பொம்பளைன்ற படங்கள் எல்லாம் போட்டு கேவலப்படுத்திடுறான். தமிழ் மக்களை தானடா நீங்களும் கேவலப்படுத்துறீங்க. அந்த யாழ் வன்னியனவருக்கு ஏற்றி விடுங்க. நான் ஏறி வேலை போறேன்னு கேட்டாங்க, ஏற்றி விடுங்க. ஒரு 2 minutes கழிச்சு விட்டு அனுப்பி விடுவோம். அவன் ஒரே வந்தேன்னு கதைப்பான், டியூஷன்ல தலை கத்திட்டு போவான். சின்ன புதுராக அவரை விட எனக்கு அக்கறை இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், அவருக்கு நான் சொல்லுவேன், அவரோட எனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லி, எங்களை மக்களை பற்றி அக்கறை இருக்குன்றதை நான் சொல்லுவேன். என்ன எனக்கு சொல்றேன், எல்லா உரிமையும் இருக்கு, எனக்கு எல்லா அவன் என்ன கேட்க போறேன்னு கேட்போம். பேரே பிள்ளையா யாழ் இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. யாழ் இதை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். என்ன அவன் நிறைய பேர். அண்ணா, இந்த சின்ன ஈழத்து இளவரசன் என்ன ஓமண்ணா அதாவது ஒரு இப்போதைக்கு பிரான்ஸ் டைம் 2:44 சரியானே. அதாவது பிரான்ஸ் டைம் 2:02 வரங்காட்டிலும் அண்ணா சரியானே. நான் தான் லைவுக்கு பொறுப்பு. அதுக்கு பிறகு பொறுப்பு அந்த மேல இருக்கிற சஹானி, அவகிட்ட தான் சொல்லணும், ஏத்த சொல்லி இறக்க சொல்லி. இனி அவதான் பொறுப்பு, நான் தூங்கிடுவேன் அண்ணா. ஓகே. எங்கட மக்களை பத்தி அவருக்கு எங்கட மக்களை பத்தி என்ன தெரியும்னு இருக்க கேட்போமாண்ணா இருக்கேன். நான் வயிற்றுல எனக்கு அவரும் ஏற்றுவார். ஏத்துங்கக்கா. ஒருக்கா தூசணம் காய்க்காம காய்ச்சா 10 நிமிஷம் காய்ப்போம், தூசணம் காய்ச்சா இறக்கி விடுங்கக்கா. அண்ணா இவங்க எல்லாம் இவங்கதான் தேச துரோகிகள். சரியா, இங்க ஒரு ரமேஷன் ஆஸ்திரேலியால இருக்கு எல்லாரும் படியன். அந்த படியன் போட்டோக்கள் போட்டோக்கள் எல்லாம் போட்டு அடிச்சது. அவர் வந்து பிரபாகரன் போட்டோ போட்டு அடிச்சது, செருப்பாலை எல்லாம் அடிக்கிறான் அந்த படியன். அவன் சொல்றான் நீங்க இந்த பிள்ளைகள போட்டோ போட்டு அடிக்காடிடா, நான் போட மாட்டேன்னு அவன் சொல்றான். நான் போட்டு அடிப்பேன்னு தான் சொல்றான். அப்ப இவன் துரோகியா அவன் துரோகியா நீங்க சொல்லுங்க. இவன் தான் உசுப்பேத்தி விடுறான் அவனை. அந்த பிள்ளையிட போட்டோட வருவானுவன். இப்படியானாக்கெல்லாம் தேச துரோகி. சரியோ, மற்றாக்களுக்கு சொல்லக்கூடாது. அக்கறை இருக்குந்தா நீ அப்படி செய்ய மாட்டான். நீ வந்து கதைக்க கூடாது. இங்கே சும்மா இருக்கிற அதுகள் பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு என்னடா செய்ய, குழந்தை பிள்ளைகள படம் எல்லாம் போட்டு அடிக்கிறவன். ரமேஷுக்கு மன்னிப்பு கொடுக்க இந்த லைவ்லயே அவன் வந்து கேட்டவன, நீ மன்னிப்பு கொடுக்கறது நீ யாரு? கடவுளாடா? நீ கடவுளா? நீ தான் அவனை ஏத்தி விடுற. நீ வந்து அவன் சும்மா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். இந்த லைவ்லயே வந்து நீ சொல்லிட்டு தான் போன, நீ நான் போட்டு அடிப்பேன், நீ செய்யறத செய்யறாண்டு. இவங்கள் எல்லாம் என்ன சொல்றது, இந்த எங்க தமிழ் மக்களை கேவலப்படுத்துற கூட்டம் தான் இது. சரியோ, அதோட அர்ச்சனாவோட சப்போர்ட் பண்றாங்களா அவங்க. தமிழ் மக்களுக்கு நல்லது என்ன செஞ்சிருக்கீங்கன்னு இங்க இருக்கிறார்கள்ட்ட கேக்குறீங்களே. அர்ச்சனா என்ன செஞ்சது? நீ என்ன செஞ்சிருக்கா? பேரே பிள்ளையாக்கா யாழ் வன்னின்ற யாழ்ப்பாணம் வன்னி. அது மிக்ஸ்ட். அவமானப்படுத்துறதுதான் அப்படி போடுறது உங்களெல்லாம். கதைங்க அண்ணா, நான் மியூட் போடுறேன். இல்லை, இவ்வளோ ஆழம் தான் இந்த வீடியோக்கெல்லாம் போய் கொண்டிருந்தது. இந்த வீடியோக்கள் ஒன்றும் ஒருவருமே ஒரு விமர்சனம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. திடீரென்று இந்த என்ன மட்டும் கதைக்க விடுறீங்க? ஏன் பேன் தோடுறீங்க மேன்? நானும் இதுக்குள்ள டிக்டாக்ல வந்து உங்களுக்கு அடிக்க போறேன் இல்ல தானே? எல்லாதனண்டா பயமாத்தானே இருக்கும். ஒரு மன்னன் அதான் கதைங்கடா. இப்ப கதைங்க என்ன கோபுர ஒரு பக்கம் இருக்கிற நீங்களும் கதைங்க, தாராளமா கதைக்கலாம். நான் வந்து கதைக்க வலிக்கணும்.